வணக்கம். திறமைந்து பிரமை பரிசில் பரீட்சை 2025 வெற்றி கொள்ளும் வகையில், அதாவது முடிந்தால் துணிந்தால் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறும் வகையில் முயற்சி செய்ய வேண்டும் என்ற வேணவாவில் மாணவர்களை உற்சாகப்படுத்தி சரியாக வழிநடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும், அதாவது அரசு அறிக்கையில் வினாத்தாள் ஒன்றுதான் கடின போக்குடையது என்பதை அனைவரும் அறிவோம். அந்த வினாத்தாள் ஒன்றிலே ஓரளவு பிள்ளைகள் தெளிவு பெற்று சராசரியாக ஒரு 75 புள்ளிக்கு மேலே அவர்கள் பெறுவார்களாக இருந்தால் வினாத்தாள் ஒன்றிலே. வினாத்தாள் 2 பாடசாலையிலே படிக்கின்ற பாடப்பரப்பிலே வினாவப்படுவதால் அதில் 75 புள்ளிகள் சாதாரணமான மாணவர்கள் அல்லது திறமையான மாணவர்கள் கூடி பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இதிலும் 75 புள்ளிகளை சாதாரணமான திறமையானவர்கள் பெற்றுக்கொண்டால் அவர்கள் அதிதிறமை பெறுவரான வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற வேண்டியும் என்ற ஆர்வத்தினால்தான் இந்த காணொளிகளை தயார் செய்து, அதாவது என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை தாள்கள் 5இல் 2வது பரீட்சை தாளில் முதல் பக்கத்தில் சந்திக்கின்றேன். பார்வையிடுங்கள். தொடர்வோம். முன்னோடி பரீட்சை 2 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். வினா இலக்கம் 1. உருவில் மரம் ஒன்று காணப்படுகின்றது. அம்மரத்தில் ஆங்கில எழுத்துக்களாலே அதன் பகுதிகள் குறித்து காட்டப்பட்டுள்ளது. ABCDE என 5 பகுதிகள் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. இப்ப இதுல வினாயில் என்றால், இம்மரம் நிலையாக நிற்பதற்கு உதவும் 2 பாகங்கள் அவை. அதாவது ஒரே இடத்துல நிலத்துல ஊன்றி அது நிலையாக நிற்கிறதுக்கு இந்த 5 பாகங்கள்ல 2 பாகம் மிக முக்கிய தேவையாகும். ஏனைய பாகங்கள் வேறு தேவைகளுக்காக இருக்கலாம். இந்த 2 பாகமும் நிலையாக நிற்கிறதுக்கும் முக்கிய தேவையாக இருக்கலாம். அது எவை என்றால், வேரும் தண்டும். வேர் ஆகிய A பகுதியும் தண்டு ஆகிய B பகுதியும். ஆனா இந்த வேர் தண்டு இது நிலையாக நிற்கிறது மாத்திரமல்ல, நீரை உறிஞ்சுவதற்கு வேர் பகுதியும் நீரை மேலே கடத்துவதற்கு B பகுதியும் பயன்படுகின்றது. ஆனா எங்களுக்கு கேள்வி, நிலையாக நிற்பதற்கு பயன்படும் 2 பாகங்கள் என்றால் A B என்ற 2வது விடை என்பது ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 2வது வினா, அதாவது இங்க ஒரு அடைப்பில பல உருக்கள் தரப்பட்டிருக்கு. அடைப்பில் உள்ள சகல பாகங்களையும் முழுமையாக பயன்படுத்தி ஆக்கப்பட்ட உருவம் எது என்று கேட்கப்படுகின்றது. இதுல 3 வகையான உருவங்கள் இருக்கின்றது. நாங்க விடையை அணுகித்தான் இந்த பாகங்கள் எல்லாம் இருக்கின்றதா என ஆய்வு செய்து விடையை தெரிவு செய்ய வேண்டும். அப்ப முதலாவது விடையை பார்ப்போமாக இருந்தால், 2 காடு பகுதிகளாக இருக்கிறது, அரைவட்டம் 2. அப்ப எங்களுக்கு அந்த அரைவட்டம் 2 பயன்படுத்தப்பட்டிருக்கு. இனி நாங்கள் முதல்ல இடமிருந்து வலமாக போனால், முகமாக இருக்கிறது பெரிய வட்டம், அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கோணியாக இருப்பது தலைகீழாக மூக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 சிறிய வட்டங்களின் கண்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 கோடுகள் கால்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப 2 கோடுகளும் சரி. அடுத்ததாக நாங்க பார்க்கும்போது, ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் வளைகோடாக இருப்பது, அது செவ்வகம் அல்ல, வளைகோடாக இருப்பது அடுத்த ஒரு அதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அறுகோண வடிவத்திலே உள்ளது உடம்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப மேலதிகமாக இருக்கின்றது செவ்வகம் ஒன்று, அது வாயாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே முழு பாகமும் பயன்படுத்தப்பட்டது A எனும் விடையாகும். அப்ப இது கற்புலனாற்றல், கண்ணால பார்த்து ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடித்தார். இனி நாங்கள் 3வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். எனக்கு 2 அண்ணாமாரும்
2 தங்கைமாரும் உள்ளனர். அப்ப நான் ஒரு ஆள், நான் ஆணா பெண்ணா என்பதை நிச்சயப்படுத்தவில்லை. நான் என்பது பொதுப்பால். ஆனா எனக்கு 2 அண்ணாமார் இருக்கிறார்கள். அப்ப நான் என்பதை நாங்கள் குறித்து கொண்டோமாக இருந்தால், இப்ப நான் என்பது இது என்றால், எனக்கு மேலே 2 அண்ணாமார் என்றால் ஆண்பால், 2 தங்கைமார் என்றால் அது பெண்பால் இருவர் இருக்கிறார்கள். எனக்கு 2 அண்ணாமாரும் 2 தங்கைமாரும் உள்ளனர். எனது அண்ணாவுக்கு ஒரு அக்காவும் 3 தங்கைமாரும் உள்ளனர். இந்த எனது அண்ணா ஆண்பாலாகிய எனது அண்ணாவுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்படுது, எனது அண்ணாவுக்கு ஒரு அக்காவும். அப்ப இந்த அண்ணாவுக்குத்தான் பொருந்தும். இந்த அண்ணாவுக்கு ஒரு அக்காவும் பெண்பாலும் 3 தங்கைமாரும். அப்ப நானும் ஒரு தங்கையாக பெண்ணாக இருக்கலாம், பெண்பால் 3 தங்கைமாரும் உள்ளனர். எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைகள் முறையே. இப்ப கேட்கலாம், பிள்ளைகள் இது நான் ஆணோ பெண்ணோ என்று தெரியாம இருக்கலாமே, இன்னொரு பெண் இருந்தா என்னண்டு. நாங்கள் கேள்வியை அணுகி விடைய பொறுத்து எந்த விடைய பொருத்தம் என்று பார்த்தால் இதுதான் பொருத்தமாக இருக்கலாம். இப்ப எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைகள் முறையே என்றால், இப்ப நானும் பெண் என்றபடியால் பெண்கள் 4, ஆண்கள் 2. ஆனா இங்க முறையே என்று போட்டு முதல் ஆண் பிள்ளைகளும் 2வதாகத்தான் பெண் பிள்ளைகளும் கேட்கப்படுகின்றன. அப்ப முதல் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை என்றால் 2. அப்ப 2 வரக்கூடிய விடை இதுதான். பெண் பிள்ளை எண்ணிக்கை அடுத்து வருவது 4. இதுதான் பொருத்தமாக இருக்கும். இதிலேயும் அதே எண்ணிக்கை இருக்கின்றதான மாறி இருக்கின்றபடியால் அது பொருத்தமில்லை. விடையாக 2வது பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 4வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 5 இலக்க எண்ணொன்று உள்ளது. அதில் முதலாம் இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்கு ஆகும். முதலாவது இலக்கம், நாங்கள் இப்ப விடைகளை பார்ப்போம். முதலாவது இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்கு என்பது இங்க பொருந்தவில்லை. அப்ப அந்த விடையை நாங்க பார்க்க தேவையில்லை. முதலாம் இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்கு. இதிலேயும் 4 3 மடங்கு அல்ல 8. அப்ப அதுவும் பொருந்தவில்லை. இப்ப இறுதி விடையை பார்ப்போம். அது 3 மடங்கு 9. அது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த தகவல், 4ஆம் இலக்கம் இறுதி இலக்கத்தின் அரைவாசி ஆகும். அதாவது 8 2ஆல வகுத்தால் அரைவாசி 4ஆக இருக்கின்றது 4ஆம் இலக்கம். அப்ப 3வது விடையே பொருத்தமான விடை. இப்ப நான் இதுல எழுதி விளக்கம் தந்து செய்க வேலை செய்தாலும் நீங்கள் பரீட்சைத்தாள்ல செய்க வேலை செய்யக்கூடாது. செய்தித்தாள்ல தான் செய்யணும், விடைக்கு மட்டும்தான் கோடு போடணும். இப்ப நான் உங்களுக்கு விளக்கம் தருவதற்காக அதில் செய்து விளக்கம் தருகின்றேன். இனி நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு போட்டி பரீட்சையில் 20 வினாக்கள் கேட்கப்பட்டன. முதல் 5 வினாக்களுக்கும் 1 புள்ளி வீதமும், 2வது 5 வினாக்களுக்கும் 2 புள்ளிகள் வீதமும், 3வது 5 வினாக்களுக்கும் 3 புள்ளிகள் வீதமும், இறுதி 4வது 5 வினாக்களுக்கு 4 புள்ளிகள் வீதமும் வழங்கப்பட்டன. அதாவது 20 வினா இருக்குது. 5 5ஆக பிரித்து முதல் 5 வினாவுக்கு ஒவ்வொரு புள்ளி. அப்ப 5 சரி என்றால் 5 புள்ளி. 2வது 6வதுல இருந்து 10வது வரையில உள்ள 5 வினாவுக்கும் 2 புள்ளி. 11 இருந்து 15 வரை உள்ள 5 வினாவுக்கும் 3 புள்ளிகள் வீதம். ஒரு வினாவுக்கு 3 புள்ளி வீதம். 16 இருந்து 20 வரைக்கும் 4 புள்ளிகள் வீதம் வழங்கப்படுகின்றது. 20 வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்கும் பிள்ளைக்கு 50 புள்ளிகள் கிடைக்கும். அதாவது 20 வினாவுக்கும் சரியாக விடையளித்தால் 50 புள்ளிகள் கிடைக்கும். எப்படி? முதல் 5 வினாக்கும் 1 புள்ளிப்படி 5 புள்ளி, அடுத்த 5 வினாவுக்கு 2 புள்ளிப்படி 10 புள்ளி, அடுத்த 5க்கு 3 புள்ளிப்படி 15, அடுத்ததுக்கு 5 புள்ளிப்படி 4 புள்ளிகள் படி 5க்கும் 20. அப்ப மொத்தம் கூட்டினால் 50 வருகின்றது.
ஆயினும் இங்கே சொல்லப்படுகின்ற நிபந்தனையை பார்ப்போம். அடுத்தது, ஒரு மாணவன் வினா இலக்கம் 5, 10, 15 இருப்பாது. அதாவது வினா இலக்கம் 5க்கு ஒரு புள்ளி தான் கிடைக்கும், வினா இலக்கம் 10க்கு 2 புள்ளி, வினா இலக்கம் 15க்கு 3 புள்ளி, வினா இலக்கம் 20க்கு 4 புள்ளி. அப்ப இந்த புள்ளிகளையும் அவன் பிழையாக 4 வினாக்களுக்கு மாத்திரம் பிழையாக விடியளித்திருந்தால் அதனால் அவன் இழந்த புள்ளிகளும் பெற்ற புள்ளிகளும் எவ்வளவு கேட்கப்படுது. இழந்த புள்ளிகள் இந்த 1, 2, 3, 4 கூட்டினால் 10, 4வது முக்கோணம். அப்ப 10ஐ இழந்திருக்கிறான். அப்ப முதல்ல இழந்த புள்ளி இருக்க வேண்டும் என்றால் இதான் பொருத்தமானதாக இருக்கிறது, 10. அவன் 50ல 10ஐ இழந்தால் கிடைப்பது 40. அப்ப பெற்ற புள்ளி 40. அப்ப 3வது வினாதான் பொருத்தமானது. இங்கே முறையே என்றதன் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வேண்டும். 10, 40 தான் சரியான வினா. இங்க 40, 10 இருக்கு, அது சரியா இருக்கு, ஆனால் முறையே இல்லை, ஆனபடியா அது தவறு. அப்ப முறையே என்ற சொல்லுக்கான கருத்தை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள்.